காலையிலேருந்து எந்த வீட்லேயும் சாப்பாடு கிடைக்கல. ஏதாவது ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட பசியாக ஆற்றிக்கலாம். சரி, இந்த பெரிய வீடாக இருக்குது, இந்த வீட்டில் கேட்போம், சாப்பாடு போட கேட்போம். சாப்பாடு தராங்களான்னு தெரில. ஐயா, இந்த வீடு பூட்டி கிடக்க, நாய் கட்டி போட்டுருக்க மாதிரி தெரியுது, பயமாக இருக்குது. இந்த வீட்டில் பார்ப்போம், இந்த வீடும் பூட்டி கிடக்கு, நாய் கட்டி போட்டிருக்காங்களான்னு தெரில. புது வீடு இருக்குது, அந்த வீடு பார்ப்போம். அந்த வீடு ஆள் இல்லை. இந்த வீடு திறந்துருக்கேன், இந்த வீட்டில் சாப்பாடு கேட்டு பார்ப்போம். நல்ல வீடு, பெரிய வீடாக இருக்குது, பெரிய பணக்கார வீடாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீட்டில் சாப்பாடு கேட்டால் தருவாங்க. இந்த வீட்டில் சாப்பாடு கேட்போம். நாய் கட்டி போட்டுருப்பாங்களான்னு தெரியலையே, பயமாக இருக்கே. இதில் இப்போ முந்திலாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டி போடுவாங்க, போடுறவங்க வரவங்க தங்கி கட்டும்ட்டு. இப்போ வீட்டுக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு நாயை கட்டி போடுறாங்க. வீட்டில் ஆளை காணுமே. மா மா என் ஆள் தூங்குறாங்களா என்னன்னு தெரில. காலைல 10 மணி ஆகுது, அதுக்குள்ளேயுமா தூங்கிட்டாங்க. மா 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 வீட்டில் ஆள் இல்லையா? ஆளி இல்லை வீட்டில். காலி மீன் எடுத்து ஆளை காணும். தூங்குறாங்களா, வேலை பார்க்குறாங்களான்னு தெரியலையே. ரொம்ப நேரம் அடிச்சா போகமாயிடும். மா மா வந்துட்டாங்க. மா, சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா. சாப்பாடெல்லாம் இல்லைப்பா. 2 இட்லி இருந்தால் போடக்கூடாதா? சரி, சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, காசு இருந்தாலும் கொடுங்கம்மா. காசும் இல்லைப்பா. என்னம்மா காசு இல்லை? இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க, மாடியாக இருக்குது, வீட்டில் லைட்டு அது இதெல்லாம் இருக்குது, காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஜிபே வேணால் பண்ணுங்கம்மா, கியூஆர் கோடு இருக்குது, செல்லு வச்சுருக்கேன், ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஜிபே வேணால் பண்ணுங்கம்மா. அதுவும் இல்லையா, போயிட்டு வாங்க. நாங்கள் தான் காசு தரோம், அவங்களுக்கு கடனா கட்டணும்.